தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பிற்குள் மேலாக நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் மேற்கு திசையில் நகர்ந்து ஒரு தாளமுக்கமாக வலுவடைந்து இன்று அதே பிராந்தியத்திற்கு மேலாக மட்டக்களப்பு கிழக்காக சுமார் 900 கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்தது. இந்த தொகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் நாளைய தினம் ஒரு ஆழமான தாளமுக்கமாக வலுவடையக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்டதுடன் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி காலையளவில் தென்மேற்கு மற்றும் அண்மையாக உள்ள மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு சூறாவளியாகவோ வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிற்கான காலநிலை தொடர்பில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்படுகிறது. இதில் மேலும் அதன்பின் தொடர்ந்து வரும் 48 மணித்தியாலங்களில் ஆந்திர பிரதேசத்தின் கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. காங்கேசன்துறையிலிருந்து திருகோணமலை ஊடாக மட்டக்களப்பு வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மறு அறிவித்தல் வரை நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். காலியிலிருந்து ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட ஆழம் குறைந்த கடற்பரப்புகளில் நடவடிக்கைகளில் ஈடுபடும் கடலில் பயணம் செய்வோரும் கடற்றொழிலாளர்களும் இந்த விடயம் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. திருகோணமலையிலிருந்து காங்கேசன்துறை, மன்னார், கொழும்பு மற்றும் காலியூடான ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்கரைகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு அல்லது மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படுவதுடன் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என எதிர்வு கூறப்படுகின்றது. இதேவேளையில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் இலங்கையின் வடகிழக்கில் தற்போது நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்திருக்கிறது. குறித்த புயலுக்கு மொந்தா என பெயரிடப்பட்டுள்ளது. குறித்த புயல் உருவாகி அடுத்த 48 மணி நேரத்திற்கு வடமேற்கு திசையில் நகரும் என தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் மாலை 5 மணி நிலவரப்படி புயலானது மட்டக்களப்பிலிருந்து கிழக்கே சுமார் 1050 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. முன்னறிவிப்பின்படி குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் உருவாகி இறுதியாக அக்டோபர் மாதம் 27ஆம் தேதிக்குள் ஒரு சூறாவளியாக வலுப்பெறும் என எதிர்வு கூறப்படுகிறது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பால் ஏற்படும் அச்சுறுத்தல் காரணமாக குறிப்பிட்ட சில எல்லைக்குட்பட்ட கடற்பகுதிகளுக்கு மறு அறிவிப்பு வரும் வரை செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் கடற்படை மற்றும் கடற்றொழில் சமூகங்களை எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த பகுதிகளில் ஏற்கனவே செயல்பட்டு வரும் மீனவர்கள் மற்றும் கடற்படை வீரர்கள் அக்டோபர் மாதம் 25ஆம் தேதிக்கு முன்னர் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து விலகிச் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 55 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் மற்றும் பலத்த இடியுடன் கூடிய மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் கடல் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.